தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிட்டு இருக்கான். அவனாலதான் அதிகாரம் போய் குமியுது. அமைதி காத்து தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிறத பறிச்சுக்கலான்னு பார்க்கணும். இந்த நிலையெல்லாம் மாற்றணும். அப்ப மாற்றணும்னா நாம முதல்ல தலைவர்களை உருவாக்கணும். கிராமத்தோடு தலைவர்கள் உருவாக்கணும். அப்ப தலைவர் யார 40 பேர் வச்சா தலைவர் இல்லை. என்னால தமிழ்நாடு வந்து ஓரளவு போய் பேர் வச்சு சொல்லிட முடியாது. அதுவே நிரந்தரமா இருக்கக்கூடாது. நீங்க மக்களாக நீங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அப்பதான் அது ஒரு மரியாதை. அந்த நிலைய தயவுக்கு இங்க வந்திருக்கிற பல பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. அவர்களுடைய கிராமம், அவருடைய நகரம், நீங்க இருக்கிற பகுதியில தாய்மார்ல இருந்து நம்மளுடைய இளைஞர் பெருமக்களை இந்த இயக்கத்திற்கு அடையாளப்படுத்துங்க. அங்க அவர்களை முன்னிறுத்துங்க. அவர்களை பாதுகாத்து நல்வழிப்படுத்தி அதிகாரத்தோடு கூடிய அரசியலை நாங்க உருவாக்கி தரோம். நீங்க தயவு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. அண்ணா முத்தையா, அண்ணன் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலர் அதெல்லாம் பாருங்க. ஒரு தரமானவர், ஒரு மன்னரை தரிசன மாவட்ட தலைவர் இங்க வரல. ஆனா எல்லாருமே ஒரு மரியாதைக்குரியவர். ஒரு தப்பான கெட்ட பழக்க வழக்கத்தோட நம்ம கட்சியில ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். யார் எந்த நிர்வாகம் இருந்தாலும் சரி, அவங்க தப்பா இருந்தாங்கன்னா அவங்க முன்னிறுத்த மாட்டோம். அதெல்லாம் நாங்க மனசுல வச்சு ஒரு பொறுப்புணர்வோட செயல்படக்கூடிய, இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் உருவாக்கி இருக்கோம். அதுல நீங்களும் பல பேர் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி உங்களை அன்பு வேண்டுகோள் விடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கிறீங்க. இன்று ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்வோம். அதை மத்திய அரசு கிட்ட சொல்லி சாட்சி விட்டுட்டு மாநில அரசு வேடிக்கை பார்த்து நம்மளுடைய வழி ஏதோ இப்ப நடுவில் வந்ததில்லை. இது 1989 இருந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களை எம்பிசியில சேர்த்ததுனால 2 தலைமுறை யாதவர்கள் கல்வி அடிபட்டு தமிழ்நாடு. அப்ப 2 தலைமுறை கல்வி அடிப்படை இடஒதுக்கீடு இல்லாததுனால கட் ஆஃப் மார்க் கிடைக்கல. கட் ஆஃப் மார்க் கிடைக்காததுனால வேலை வாய்ப்புக்கு முன்னேறி போக முடியல. இன்டர்வியூல நம்ம ஃபெயிலியர் ஆகி வெளியே வரலாம். நம்மளோட கம்மியா மார்க் எடுப்பார், இந்த மார்க் ஒரு மார்க் கம்மியா எடுத்தா வேலைக்கு போகலாம். இந்த நிலை 2 தலைமுறை இப்ப 35 வருஷமா இதே நம்ம நீடிக்குது. சரி, அது இனி எம்பிசி வேண்டாம், இருக்கிறதுல உள்ஒதுக்கீடு கொடுங்க. 2 தலைமுறையா வேலை ஆயிட்டா யாதவர்கள். இந்த யாதவர்கள் கல்வியில வேலை வாய்ப்பு ஒரு பதவியும் உயர் பதவியில கிடையாது. ஒரு காவல்துறை போக, ஒரு நீதிமன்றத்துக்கு போக, வருவாய்த்துறைக்கு போக, எந்த இடத்துல கல்வித்துறை துணை வேண்டத்தை போக யாதவர்கள் இல்லை. அப்போ இதையெல்லாம் வாய்ப்பிருக்காம ஓவியா இருக்குன்னா எப்படி இருக்கிறது? இது எப்படி சாத்தியப்படும்? அப்போ இந்த மக்களை பேச வைக்கிறோம். இங்க பாருங்க, ஏதோ பேச போட்டு வேற எல்லாரும் கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் இல்லை. உளவுத்துறைக்கு தெரியும். நிதர்சனமான உண்மையான மக்களோட உறவாடி பேசிட்டு இருக்கோம். அப்ப இவருடைய வழியை என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நீங்க இன்னும் வலுவா போகணும், இன்னும் வேகமா போகணும், இன்னும் நீங்க பெரிய கூட்டத்தை சேர்க்கணும். சரி, ரைட்டு சொன்னா போதுமா? செய்யறது எத்தனை பேரு? பிரச்சனை நமக்கு அதுதான். இதை எத்தனை பேர் செய்யணும் தான் நம்மளோட நிலைகள். வேலையில் இருக்கிறோம் அத்தனை பேருக்கு கேட்டுக்கிறேன், தயவு செய்து சொல்றேன். ஏற்றத்தாழ்வுகளை கலைஞ்சு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நோக்கத்துக்காக என்ன நோக்கமோ அதை பாருங்க. நம்ம கொள்கையோடு இருக்கிறோம். இந்த கொள்கை ஜெயிக்கணும். முதலமைச்சர் கண்டிப்பா செய்வார். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நம்ம போன பாதையை பார்த்து, நம்மளுடைய வேலையை பார்த்து, நாம எப்படி அணுகிறத பார்த்து கண்டிப்பா செய்வாங்க. நாம அமைதி போனா அவங்க அமைதியா போனப்பா பிரச்சனை நமக்கு இல்லப்பா அப்படின்னு போயிடுவாங்க. நாம ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அந்த டிஜி செல்வம் அண்ணன் ஜிஜி அவரோட தம்பி செல்வம் இவர் தலைமையில இங்க இருக்கிற நம்ம இந்த மண்டபத்தினுடைய முதலாளி அண்ணன் சசிகுமார் எங்க யாரும் ஒன்றும் சாதாரண ஆளுங்க இல்லை. இவங்க 2 பேர் அமைப்பு செயலாளர், இவர் ஒரு செயலாளர். 2 பேர் தலைமையில வேலூர்ல நாம முற்றுகை போராட்டம் நடத்தணும். முற்றுகை போராட்டத்துக்கு போகும்போது
இந்த நிலையை நீங்க எல்லாம் உருவாக்கி தரணும். தண்ணி மாத்தி குடிச்சிட்ட காரணத்துல இருந்து வராங்க. அதனால நான் உங்களை கேட்டுக்கிறது, என்ன தேதி இவங்க சொல்றாங்களோ கலந்து பேசி, என்ன மாநில செயலர் இவங்க கலந்து பேசி சொல்றத ஒரு 10,000 பேரோட வேலூர் கலெக்டர் ஆபீஸ முத்திரை போறாங்க. ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒருங்கிணைந்த மாவட்டமா ஒரு 10,000